சில சொதப்பலோடும் சில கஷ்டத்தோடு இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. என்ன கஷ்டம்னா, நல்ல கஷ்டப்பட்டு நான் எடுத்த வீடியோ தான் இது. பன்னீர் பட்டர் மசாலா. அது என்ன சொதப்பல்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது ஏன் போட்டணும், நான் எதுக்காகன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். பன்னீரும் நம்மளே பண்ணது, அதனோட பட்டர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நம்மளே வீட்டிலே பண்ணுது. இது ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எந்த செலவுமே இல்லாமல் பன்னீர் எப்படி பண்ணலாம், அதே சமயம் வெண்ணெய் எந்த ஒரு செலவுமே கிடையாது. நம்ம பால் வாங்குறதுல அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக அந்த வெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணும், எந்த சைஸில் வேணும்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வேணுன்ற ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி நான் சுபாக்காக சும்மா பன்னீர் டிக்கா மசாலா மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். இந்த ஷேப்பில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்பிளாக இதுக்கு நம்ம மசாலா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அப்படியேவும் பன்னீர் முழுசாகவும் போடலாம். நான் பண்ணுற மாதிரியும் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நானே பண்ணது வெண்ணெய்ங்க, அதான் பட்ரு. ஸோ செம்ம சூப்பராக சாஃப்டாக இருந்தது. நான் அப்படியே பேனில் எடுத்து போடும்போது அது உருகும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக வந்ததுங்க. நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கும் போது ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் 4 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிட்டு வர மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா பக்கமும் அப்படியே ஒரு பக்கமாக திருப்பி போட்டு வைங்க. இது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்கள். கடையில் வாங்குறதை விட இது நம்ம வீட்டில் ஹோம்மேடாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம குழந்தைங்களுக்கு பன்னீர் டிக்கா நிறைய அது ப்ராசஸ் எல்லாம் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்களேன். நான் இந்த மாதிரி பொரிக்கும் போது கூட சுபா அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. நமக்கு அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் பெரிய சைஸில் நான் கட் பண்ணி அந்த மசாலாவே அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெங்காயமும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நம்ம சப்பாத்தி கூட சாப்பிடுவோம் இல்லையா, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு சொதப்பல் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சிம்லேயே வச்சு போயிட்டு இருக்கேங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு, ஸோ என்ன ஆயிருக்குன்னா, கடைசியாக தண்ணி நல்லா வற்றிட்டு அப்படியே கடைசியாக அந்த அடி பிடிக்கிற ஸ்டேஜில் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நான் இந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா மறந்து நான் போயிட்டு இருக்கேன். முழுக்க என்னோடய தப்பு தான். மறதினால் நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை, இது மாதிரி ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி தான். அதனால் லைட்டாக நான் சுடுதண்ணி காய வச்சு அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டெல்லாம் சூப்பராகவே இருந்தது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேங்க. நான் பன்னீர் பட்டரு எல்லாமே நானே ஹோம்மேடாக பண்ணியிருந்தேன். கஷ்டப்பட்டு வீடியோவும் எடுத்திருந்தேன். ஸோ என்னால் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ என்னோடய மிஸ்டேக்கும் சொல்லிவிட்டு நான் அப்படியே வீடியோ போடுறேன். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நான் ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. முந்திரி தான் இதனோட ஹைலைட்டுங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. முந்திரி சரியாக அரைப்படலைன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரியும் தக்காளியும் அதனோட பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்காலும் நல்லா வதக்கிடலாம். தேவையான உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்காக தான் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பட்டருமெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வாசனையே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் ஹோம்மேடாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, செம்ம வாசனையாக இருந்தது பண்ணும்போது எனக்கு. இப்போ நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அந்த சாறில் நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி, அதிலே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கொதிக்கிற வரைக்காலும் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரையும்
வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சமாக வந்து பட்டரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அப்படியே மூடிட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு சொதப்பிடுச்சு. மற்றபடி டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கடைசியில் இதுக்கு வந்து சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன சொதப்பலோடு உங்கள் சமையல் ஏதாவது முடிஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாருங்கள் கொஞ்சமாக நான் சுடு தண்ணி சேர்த்துட்டேன். டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.